இப்போ டியருக்காண்டி ஒரு கெஸ்ஸிங் பார்ப்போம். நல்லா இருந்துச்சு ரூட்டு பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 8:56 இப்போது இங்கே ஒரு 8:56 ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5:68 இப்போது போன மாதம் ஒரு 5:68. இந்த நம்பரை விளையாடும் போதெல்லாம் காமனாக ஒரு நம்பர் விளாண்டுருக்கேன் பாருங்களேன். இந்த 8:56க்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே ஏபியில் 34ன்னு அடிச்சுட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 438ன்னு அடிச்சிருக்கோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8:56 இங்கே அடிச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 34 ஏபியில். அதுக்கு என்னடா ட்விஸ்ட்டு வச்சுருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக 438ன்னு அடிச்சிருக்கான். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதே மாதிரி மறுபடியும் இந்த 5:68க்கு என்ன கேம் விளாண்டுருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்கான் பாருங்கள். ஏபியில் ஒரு 34க்கு ஒரு 483 அடிச்சிருப்பான். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதே மாதிரி இந்த 5:68 அடிச்சுட்டு ஏபி 34 அடிச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ஏபியில் 34ன்னு அடிச்சிருக்கான். இங்கே எப்படி 8:56க்கு 3:43ன்னு அடித்தானோ அதே மாதிரி இந்த 438 அடித்தான் பார்த்தீங்களா. இந்த 8:56க்கு ஒரு 34 ஏபியில் வச்சுட்டு ஒரு 438ன்னு வச்சுருக்கான். அப்போ இந்த 5:68க்கு ஏபியில் 34 அடிச்சுட்டு 483 எப்படி அடித்தானோ அதே மாதிரி இந்த 5:68க்கு ஒரு 34 அடிச்சிட்டான். அப்போ ஒரு 483ன்னு ஒரு நம்பர் வரணும். ஓகேங்களா? 483ன்னு ஒரு நம்பர் வரணும். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பேட்டர்னை பாருங்கள், சூப்பராக விளாண்டுருப்பான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி 23 அப்போ பிசி 13ன்னு அடித்தான். கேப்பு கரெக்டாக இருக்கும். அப்போ நான் 03ன்னு போடுவான்னு பார்த்தா அவன் 33ன்னு அடித்தான். நான் அன்றைக்கி ப்ளே பண்ணது 03 ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னு. ஆனால் அவன் அன்றைக்கி என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா 33ன்னு வச்சுட்டான். இப்போ இதே மாதிரி சிம்பிளாக ஒரு ரூட்டை சொல்கிறேன் பாருங்கள். நேற்று முந்தானத்தை அடித்த ரூட்டை மட்டும் பாருங்களேன், சூப்பராக அடிச்சிருப்போம். முப்பத்தி 36 46 56 கேம் அழகாக முடிச்சிருக்கான் பார்த்தீங்களா. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 3 நாள் ரிசல்ட்டை க்ளோஸ் பண்ணான்னா பிசியில் ஒரு 83 ஏபியில் ஒரு 81ன்னு அடிச்சிருக்கான். அப்புறம் ஏசியில் 38ன்னு அடிச்சிருக்கான். அப்போ பிசியில் ஒரு 58 ஒரு 85ன்னு அடிக்கணும். இப்படியும் வரலாம். இப்போது நம்மளோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சீபோர்டு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் பெண்டிங். கடைசியாக அடித்த சீபோர்டு பார்த்தீங்கன்னா இதுதான். இதுக்கப்புறம் விளையாடவே இல்லை. இப்போது நம்மளோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி டியரில் சிங்கிள் நம்பராக தரேன். $483 சீபோர்டு பெண்டிங்னால். பிசியில் 85 58 சிங்கிள் நம்பராக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.